அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் ஏமா உன்னை மன்னிக்கணும்? நீ என்னம்மா பண்ணுவ? விதி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. யாரை குத்தம் சொல்லி என்ன பண்றது? என்ன இருந்தாலும் நானும் ஒரு விதத்துல காரணம் தானே. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உங்க குடும்பத்துக்கு இப்படி ஆனதை நினைச்சு என்னால தாங்கிக்கவே முடியல. சரிம்மா, நீ அழாதம்மா. என் பையன் அருண் இருந்திருந்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. அவன் தான் எங்க போனான், என்ன ஆனான்னே தெரியலையாம்மா. நான் இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பிரியா அருணை நிராகரிச்சதுல ஒரு குடும்பம் இப்படியெல்லாம் செதஞ்சு போகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அங்கிள். அருண் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். அருணோட அம்மா உடம்பு சரியில்லாம அவங்க ஒரு பக்கம். பாவம் அங்கிள். உங்களுக்கு அருண் கிட்ட இருந்த தகவல் ஏதாவது வந்துச்சா? எப்படிமா வரும்? அவன் தான் போகும்போது அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானே. அந்த லெட்டரை நான் படிக்கலாமா? அங்கிள், இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பிரியா மேல உண்மையா வச்சிருந்த காதலை உணர்த்துத. தன்னை பெத்த தாய் தகப்பன அவர் கோபுரத்துல வச்சு கும்பிடுற அன்பு தெரியுத. மொத்தத்துல ஒரு உயர்ந்த மனிதனா தெரியறாரு. என் பையனை பத்தி நீ சொல்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா இப்ப அவன் காணாம போயிட்டானே. அருணை எப்படியாவது பாத்துருவேங்கிற நம்பிக்கையில தாமா இந்த உயிர் ஒட்டிட்டு இருக்கு. அவன் எழுதி வச்சிருக்கிற லெட்டரை அவங்க அம்மா பார்த்து அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சுமா. இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. அருண் அருண்னு அவன் பேரையே சொல்லிட்டு இருக்காமா. அவன் அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும் என் பொண்டாட்டி கண்ணை முழிச்சிருவாமா. ஆனா என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆன விஷயம் அருணுக்கு எப்படி தெரிய போகுதுன்னே தெரியலம்மா. எப்படி தெரிய வைக்க போறோம்னு எனக்கு தெரியலம்மா. அங்கிள், அழாதீங்க. ஆண்டிக்கு ஒன்னும் ஆகாது. அருண் நிச்சயமா வந்துருவாரு. அருணோட ஃப்ரெண்ட்ஸ் தேடி போயிருக்காங்கல்ல. அந்த நம்பிக்கையில தாமா இவ்வளவு நேரம் இருக்கேன். ஆனா நேரம் ஆக ஆக அந்த நம்பிக்கை தளர்ந்து போகுதுமா. அவன் வராம இருக்கிறத பார்த்தா அருணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ. அங்கிள், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அருண் வந்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா வருவாரு அங்கிள். அங்கிள், நான் ஆண்டியை பார்க்கலாமா? வாமா. சிஸ்டர், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போலாமா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீக்கிரமா பார்த்துட்டு போயிடுங்க. அருண், அருண். விஜி, யாரு வந்திருக்கா பாத்தியாமா? ரம்யா வந்திருக்கா. கண்ணை திறந்து பாருமா அவளை. உங்ககிட்டயும் உன் பையன்கிட்டயும் சாரிக்காக வந்திருக்காமா. நடந்ததுக்கெல்லாம் இவளும் ஒரு காரணம்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காமா. நம்ம பையனை தேடி போலீஸும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. கண்டிப்பா அருண் கிடைச்சிருவாமா. நம்மளை சுத்தியும் நல்லவங்க இருக்காங்கம்மா. நமக்கு நல்லதுதான் நடக்கும் விஜி. கண்டிப்பா நம்ம பையன் கிடைச்சிருவான் விஜி. ஆண்டி, ஆண்டி, நான் ரம்யா வந்திருக்கேன். அருண் வந்துருவாரு ஆண்டி. அருண் மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
நீங்க கண்டிப்பா பொழைச்சுப்பீங்க ஆண்டி. இத உறுதியா சொல்றேன். நானும் உங்க பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு அருணோட பழகும்போது எதுவுமே தெரியல. ஆனா அவரு எங்கேயோ போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை பத்தியே பேசுறேன், அவரை பத்தியே நினைக்கிறேன். அருணை பத்தி நினைக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னப்ப கூட நான் அவங்களே எதிர்த்து பேசிட்டேன். எனக்கு எப்படின்னா, அருணை பெத்த வளர்த்த உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க பையன் கிடைப்பாரு. அவரை தேடி நானும் போறேன். ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட பையன் எப்ப சாப்பிடுவான், எப்ப விளையாடுவான், எப்ப தூங்குவான்னு. அதே மாதிரி உங்க ஸ்தானத்துல இருந்து நான் அருணை தேடி போறேன். வந்தா நான் அருணோட தான் வருவேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன் ஆண்டி, அருணை கண்டுபிடிப்பேன், உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ வந்து எனக்கு ஆறுதலையும் என் மனைவிக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கிற மாதிரி பேசுற. ரம்யா, இப்பதாம என் பையன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. என்ன, என் பையன் என்கிட்ட பேசி ஒரு நாள் ஆச்சுமா. எங்க அவனை மிஸ் பண்றணும்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. நீங்க மட்டும் இல்ல அங்கிள், நானும் தான் அருணை மிஸ் பண்றேன். அருண் பக்கத்துல இருந்தப்ப கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதில்ல. ஆனா இப்ப அவரே நினைச்சிட்டு இருக்க அங்கிள். அருண் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்தி 2 பேரையும் பேச வச்சு நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறத என் கண்ணால பார்க்க போறேன். உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. எல்லாம் நல்லபடியா நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அங்கிள், ஆண்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அருணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ம், சரி. விஜி, விஜி, ரம்யா, ஏய் ரம்யா, என்ன? ஹாஸ்பிடல் போனியே, அருணோட அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன் மம்மி. ஏய் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். ரம்யா நில்லு. ஏண்டி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறேன், ஒரு பதிலும் சொல்லல. இப்போ பேக மாட்டிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம போற, எங்கடி போற? அருணை தேடி போறேம்மா. வாங்குவே நீ. நீ அடிச்சாலும் நான் அருணை தேடி போவேன்.
அருண் காணாம போயிட்டாருமா. அவர் இன்னும் கிடைக்கவே இல்ல. அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அவர் எங்க தற்கொலை பண்ணிப்பாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் ஒன்னும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டான். நீ ஒன்னும் போக தேவையில்ல. இல்லம்மா, அருண் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை நான் படிச்சேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அருண் அம்மா மேல வச்சிருக்க பாசம், அவங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்சிருக்க நட்பு, பிரியா மேல வச்சிருந்த காதல், இதெல்லாம் படிச்சப்பதான் உண்மையிலேயே அருண் ஒரு ஜென்டில்மேன் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அந்த ஜென்டில்மேனை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் அருணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறேன். அந்த வேலையெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்க. இதோ பார், அருண் ஒன்னும் அனாதை இல்ல, பெரிய கோட்டீஸ்வரன். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ அதுக்காக ஒன்ன தேடி அலைய வேண்டாம். இல்லம்மா, அவங்கெல்லாம் அருணை தேடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அருணை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஏய், உனக்கு என்னடி அவன் மேல அவ்வளாக்குற? இப்ப எதுக்கு அவனை தேடி போற? ஏன்னா அருணை நான் லவ் பண்றேன். என்னடி சொன்ன? அருணை லவ் பண்றியா? உன்ன ஏண்டி, நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன் அந்த பிரியா அருண் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லி. அவன்கிட்ட நீ எங்க மனச பறி கொடுத்துருவியோ நான் பயந்துட்டே இருந்தேன். நான் பயந்தா மாதிரியே ஆயிடுச்சுல. இப்போ மனச பறி கொடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசுறியா? மா, நீ சொன்னப்பெல்லாம் அந்த அருண் மேல இந்த எண்ணம் எனக்கு வரலம்மா. அருணை நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா இப்ப நான் அருணை காதலிக்கிறேனோன்னு தோணுது. நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். அம்மா, நீ இல்லம்மா, வேற எந்த சக்தியாலும் என்னை தடுக்க முடியாது. ரம்யா சொன்னா கேளு. ரம்யா, அம்மா ப்ளீஸ்மா, என்னால ஒரு குடும்பமே சின்ன பின்னமாயிருக்கு. அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் வரணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ். பிரியா, எப்படி இருக்க? வருண் வீட்ல நடந்தது பத்தி இவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. வருணை கல்யாணம் பண்ண இவங்க எல்லாம் ரொம்ப உதவியா இருந்தாங்க. ரம்யா கிட்ட போய் வருண் ஃபேமிலி என் ஒழுக்கத்தை பத்தி சத்தியம் கேட்ட விஷயத்த சொன்னா இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன யோசனையில இருக்க பிரியா? மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க. ஆனா அருண் நல்லா இல்லையே. அருணோட அப்பா அம்மா நல்லாவே இல்லையே. அவங்க நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன? நான் இப்போ நல்லா இருக்கேன். அருணை பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ எனக்கு கவலை இல்ல. நான் சொல்ல வரத முழுசா கேளு. அருண் காணாம போயிட்டாராம். காணாம போன திரும்ப வந்துட போறாரு. இல்ல, அருண் திரும்ப வருவாருன்னு நம்பிக்கை இல்ல. அவர் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெட்டர்ல தான் ஒரு முடிவை தேடிக்க போறதா எழுதியிருக்காரு. அருண் தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இல்ல ரம்யா, அருண் தற்கொலை பண்ணிக்கிற டைப் இல்ல. எதையும் தாங்கிக்கிற மனசு அவருக்கு இருக்கு. சும்மா 2 நாள் தனியா இருந்துட்டு திரும்ப வந்துருவாரு. நீ சொல்ற. ஆனா அந்த லெட்டர் படிச்சதும் அருணோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இதெல்லாம் அம்மா மகன் பாசத்துல ஏற்படுற விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
என்ன பிரியா இறக்கமே இல்லாம பேசுற? அருண் காணாம போயிட்டாரு. அதனால அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தன்னோட மகனையும் மனைவியும் நினைச்சு அவங்க அப்பா தாங்க முடியாத துக்கத்துல இருக்காரு. நான் இறக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்ல வரியா? நான் எப்படி காரணமாக முடியும்? 1 வருஷம் நான் அருணை காதலிச்சது உண்மைதானு நேர்மையா தெளிவா ஒத்துக்கிட்டேனே. ஆனா அப்பா நிச்சயம் பண்ண வருணதான் கட்டிக்குவேன்னு எல்லாரும் முன்னாடியும் என் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஒரு பொண்ணு நான் என்னதான் செய்ய முடியும்? யாராவது ஒருத்தருக்கு தான் நான் கழுத்தை நீட்ட முடியும். வருணுக்கு கழுத்தை நீட்டுறதுதான் என் மனசாட்சிக்கு சரின்னு தோணுச்சு. நான் தான் உன் காதலன்னு அருண் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அருணை கல்யாணம் பண்ணா விஷம் குடிச்சு செத்துருவேன்னு வருண் சொல்றாரு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தேன். வருணை கல்யாணம் பண்ணதுனால அருண் காணாம போயிட்டாருன்னு சொல்ற. அருணை கல்யாணம் பண்ணியிருந்தா வருண் விஷம் குடிச்சு செத்துருப்பாரு. அதுக்கு நான் தானே காரணமாயிருப்பேன். இத பாரு ரம்யா, வருணுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்ச நிமிஷத்துல இருந்து அருணுக்கும் எனக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு அருணோட எந்த விஷயத்தையும் இனிமே என்கிட்ட சொல்லாத. பிரியா, நீ இவ்ளோ கல் நெஞ்சுக்காரியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அருண் மேலயும் அவங்க அம்மா மேலயும் உனக்கு சுத்தமா அக்கறையே இல்லையா? அருணால நான் பட்டதெல்லாம் போதும். நான் நிம்மதியா அமைதியா வருணோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அருண் என் நினைவுல இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாரு. அவரை பத்தி எனக்கு சுத்தமா அக்கறையே இல்ல. பிரியா, அருண் ஒரு அற்புதமான கேரக்டர். அருண் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ எழுந்துட்ட. நீ தவற விட்டத நான் தேடி கண்டுபிடிக்க போறேன். நீ எழுந்த அந்த பொக்கிஷத்தை நானே எடுத்துக்க போறேன். காணாம போன அருணை தேடி கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்குறுதிய நான் நிறைவேற்ற போறேன். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அருணை மிஸ் பண்ணதுக்காக நீ வருத்தப்படுவ பிரியா. அருண் இன்னைக்கு உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல. அருணோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அருணோட அப்பா உயிர் இருந்தோம் அருணை நினைச்சு செத்த பணமா நடமாடிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அருணை இவ்ளோ டீப்பா லவ் பண்ணிட்டு வருணை எப்படி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது பிரியா? எல்லாரும் உன்னை எவ்வளவு கேவலமா பேசி திட்டுறாங்கன்னு தெரியுமா? நீ நல்லா அனுபவிப்பேன்னு சாபம் வேற விடுறாங்க. அருணோட கண்ணீர் உன்னை சும்மா விடாதுன்னு சொல்றாங்க. நிச்சயமா வருணோட உன் வாழ்க்கை நல்லாவே அமையாது பிரியா. உன் வாழ்க்கை தோத்துதான் போகும்னு நினைக்கிறாங்க. எல்லாரோட சாபத்துக்கும் நீ ஆளாயிட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? நானும் அவரை டார்ச்சர் பண்ணதுக்காக அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். அவரை என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அவரை நான் காதலிக்கிறேன். நான் வரேன். அருண், நீங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போனதையும் அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறதையும் உங்க அப்பா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதையும் கேட்டு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? ரொம்ப வருத்தமா இருக்கு அருண்.
கல்யாண மண்டபத்துல நான் வருணை தான் கட்டிக்கணும்னு எப்ப முடிவெடுத்தேனோ அப்பவே உங்க ஞாபகங்கள் அத்தனையும் என் மனசுல இருந்து சுத்தமா அழிச்சிட்டு தான் வருணுக்கு கழுத்து நீட்டினேன். அருண், இனி உங்களை பத்தின நினைவுகள் எதுவுமே இல்லாம வருண் கூட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு நான் நம்பிக்கையா இருக்கிற நேரத்துல நீங்க என் மேல இருக்கிற காதலை மறக்க முடியாம வேதனையில துடிச்சு போய் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் மனசளவுல நான் தடுமாறி போயிட்டேன். உன் பிரிவை தாங்க முடியாம உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் என் நெஞ்சை வெடிச்சிடும் போல ஆயிடுச்சு. அருண், உன் நிலைமையும் உங்க அம்மா நிலைமையும் இப்படி ஆயிடுச்சுன்னு உங்க அப்பா மனசளவுல அதிகமா பாதிக்கப்பட்டு தவிக்கிறாருன்னு கேள்விப்பட்டதும் நான் எந்த அளவுக்கு துடிச்சு போனேன்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன்?